ஐயோ! ஐமேக்ஸு நீயே எல்லா ஸ்க்ரீனையும் பிளாக் பண்ணிக்கிற. அதே டைம்ல மத்த மூவிங்களுக்கும் ஸ்பேஸ் இல்லன்னா என்னப்பா நடக்குது இங்க? ஐமேக்ஸ் கார்ப்பரேஷன் சிஎஃப்ஓ டைரக்ட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. என்னன்னா, "த வால்ட் டிஸ்னி கம்பெனி இன்ட்ரோடியூஸ் பண்ற இன்ஃபினிட்டி விஷன் ஒரு இன்னோவேஷன் இல்ல, ஒரு மார்க்கெட்டிங் ட்ரிக்குன்னு." ஆனா, இத இவங்க சொல்றது ஒண்ணும் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. முன்னாடியும் ஐமேக்ஸ் இதே மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய ஸ்டுடியோ தங்களோட ஓன் பிரீமியம் ஃபார்மேட்ஸ புஷ் பண்ணும்போது, ஐமேக்ஸ் அத பிராண்டிங் மூவ்னு டிஸ்மிஸ் பண்ணியிருந்தது. இப்போ அகைன் அதே ஸ்டோரிய ரிப்பீட் பண்றாங்க. ஏன்னா, டியூன் பார்ட் 3 மூவி 3 வீக்ஸ்க்கே ஐமேக்ஸ் ஃபுல்லா ஸ்கிரீன் லாக் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த டைம்ல வேற பெரிய மூவிக்கு ஐமேக்ஸ் கிடைக்காது. அதே டைம்ல தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ரிலீஸ் ஆகுது. அதனால டிஸ்னி என்ன பண்ணுது, ஐமேக்ஸ் கிடைக்கலன்னா என்ன? நமக்கு நாமே ஓன் ஃபார்மேட்ட உருவாக்குவோம்னு இன்ஃபினிட்டி விஷன லான்ச் பண்றாங்க. ஸோ ஐமேக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, டிஸ்னி கிட்ட ஐமேக்ஸ் மாதிரி பெரிய பிளாட்ஃபார்ம் இல்லாதனால இன்ஃபினிட்டி விஷன ஒரு மார்க்கெட்டிங் ட்ரிக்ன்னு ஸ்ட்ரைட்டா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? இது ஒரு டெக் அப்டேட் இல்ல. இது ஹாலிவுட்ல நடக்கிற ரிப்பீட் ஆகுற ஸ்க்ரீன் வார்.